இந்த போன கிளாஸ்ல நாங்கள் பார்த்தது ஜூட்ல இருக்கிற 14வது கேள்வி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு நாங்கள் அப்போ நீங்கள் சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நான் திரும்ப அதில் நம்மளுக்கு புரியிருக்கின்றாங்க. அது ரொம்ப இலகுவான விஷயம். இங்க வந்து இதுல உண்மையில இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை உங்களை எல்லாராலையுமே செய்ய இயலும். ஆனா நான் சொன்ன விதம் தான் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. அதுதான் பிரச்சனை. ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அது உண்மையில அந்த கேள்வி அப்படி எதுவுமே இல்லை. ஓகே தானே? என்ன மாதிரி செய்யறதுன்றதுதான் நீங்க பிரச்சனை. ஓகே, அது ரொம்ப இலக்குவானது. நீங்க பார்க்கணும். நான் முதலாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கப்பி இருக்கட்டும். கப்பியில இப்படி ஒரு இலை நாங்கள் தொங்க விட்டுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இலையை தொங்க விட்டுருக்கிறோம். இந்த இலையினுடைய மொத்த நீளத்தை கேபிட்டல் எல் என்று வச்சுக்கொள்வோம். இலையினுடைய மொத்த நீளத்தை வந்து கேபிட்டல் எல் என்று வச்சுக்கொள்வோம். இங்க வந்து ஒரு எக்ஸ் நீளமான இலை இங்கால தொங்கி கொண்டிருப்பதாக வச்சுக்கொள்வோம். எக்ஸ் நீளமான இலை இங்கால தொங்கி கொண்டிருப்பதாக இருக்கட்டும். இப்ப இந்த இயக்கம் என்ன மாதிரி நடக்க போகுது? இங்கால இருக்கிற இலை நீளமா இருக்குன்னு தெரியும். அந்த பக்கமாக நார் முடுக்கு தெரியும். இந்த கணத்துல எக்ஸ் நீளமான இலை இங்கால தொங்கி கொண்டிருக்கும் போது தொகுதி அங்கால கொண்டிருக்கிற ஆறுமுகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ நீளமான இந்த இலையில எக்ஸ் இங்கால தொங்கினா மிச்சம் அங்கால இருக்கிறது நீளம் எல் மைனஸ் எக்ஸ் சொல்லுவாங்க. எல் மைனஸ் எக்ஸ் நீளமானதுக்கு எவ்வளவு துணி இருக்குது, இங்கால கொலைப்படுகிற நிறை என்ன, இங்கால கொலைப்படுற நிறை என்ன வச்சுக்கொண்டு நாங்கள் இயக்கம் அந்த பக்கமாக நடக்கிறது விளைவுலான திசை என்ன என்பதை கதைக்கலாம். நாங்கள் கப்பிகளினுடைய இயக்கத்துல இப்படியான பிரச்சனை கையாளுனாங்க. இப்ப இங்கால வந்து ஒரு 4 கிலோகிராம் துணிவும் இங்கால ஒரு 10 கிலோகிராம் துணிவையும் நாங்கள் தொங்க விட்டிருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இந்த இயக்கத்தை ஆதரிக்கின்ற விசை 40 நியூட்டன், இயக்கத்தை எதிர்க்கின்ற விசை 20 நியூட்டன், விளைவுலாக 20 நியூட்டன் விசை ஆதரிக்குது. 6 கிலோகிராம் துணிவு இன்டு ஏ, சோ ஏ சமன் 20/6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதே விஷயம் தான் இங்க இருக்குது. இங்க எல் மைனஸ் எக்ஸ் நீளமானதுல இங்க இருக்குது. அது நிறைய என்னன்னா நாங்கள் இப்போ எழுதுவோம். இதுல என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு சரியான ப்ராப்பரான மெத்தட்ல ஆன்சர் பண்ணணும். எல் நீளம் மொத்த திணைவு இங்க எதுவுமே சொல்லி இல்லை. நாங்கள் அதை எம் என்று வச்சுக்கொள்வோம். அல்லது அலகு நீள திணைவை ஸ்மால் எம் என்று வச்சுக்கொள்ளலாம். மொத்த திணிவோட கேபிட்டல் எம் என்று இருந்திருந்தால் மொத்த திணிவு கேபிட்டல் எம் என்று இருந்திருந்தால் நாங்கள் எல்லார பிரிக்கிற போது அலகு நீள திணைவு கிடைக்கும். மேஸ் பர் யூனிட் லென்த் என்பது வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க ஸ்மால் எம் என்று வச்சிருக்கிறது வந்து அலகு நீள திணிவு அப்படின்னு வச்சுக்கொள்றோம். அலகு நீள திணிவு ஸ்மால் எம். இங்கால இருக்கிற மொத்த திணிவு என்னன்னு பார்த்தால் எல் மைனஸ் எக்ஸ் இன்டு ஸ்மால் எம். அதே போல இங்கால இருக்கிறது என்னன்னு பார்த்தால் எக்ஸ் இன்டு ஸ்மால் எம். இந்த இயக்கத்தை ஆதரிக்கின்ற விசை என்னன்னு பார்த்தால் எல் மைனஸ் எக்ஸ் இன்டு எம் இன்டு ஜி. எதிர்க்கின்ற விசை என்னன்னு பார்த்தால் m into x into g சமன் இயங்க போகின்ற மொத்த திணிவு. இந்த விசையால இயங்க போகின்ற மொத்த திணிவு என்னன்னு பார்க்கலாம். அது எல் நீளத்தில் இருக்கிற மொத்த திணிவு. l into small m. இந்த மாதிரி இது மொத்த திணிவு into r முதல் தொகுதியில் a என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க m நாங்கள் வெட்டி விடலாம். என்ன வெட்டி போட்டு இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம் என்று சொன்னால் அதுக்கான கோடு கொண்டு வரும் a க்கான பெருமானம் கிடைக்கும். இதுதான் நீங்க இருக்கிற மெத்தட். இது வந்து சாதாரணமாக நீங்கள் செய்கிற விஷயம். ஏற்கனவே செய்த அனுபவத்துல இதே போல நீங்க செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப எங்கிட்ட அந்த கேள்வி கேட்டது இது வந்து ஒரு பொது கோவையாகத்தான் நாங்கள் எழுதிக்கிறோம். கேள்வி வந்து இப்படித்தான் கேட்டது. இந்த தொகுதி வந்து இயங்குகின்ற ஆர்முடுகள் g/2 இது நீங்க ஒர்க் பண்ணி கொண்டு போறது ஏக்கான கோவை எடுக்கிறதெல்லாம் செய்து பார்த்து கொள்ளுங்க. தொகுதி இயங்குகின்ற ஆர்முடுகள் g/2 இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்கப்பட்ட கேள்வி இதே போல டைப்பில் இருக்கிற கேள்வி உண்டு. g/2 என்ற ஆர்முடுகளை தொகுதி இயங்க வேணும் என்றால் இங்கால தொங்க வேண்டிய நீளம் மொத்த நீளத்தை போல எத்தனை பங்கு என்றதான் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க? இந்த இதை போல கோவை வரைவித்து ஏக்காக g/2 இதை நிறுவி கொண்டு போனால் ஏக்கான கோவை கொண்டு வரும். ஏக்காக g/2 என்பதை எடுத்து எக்ஸ் என்றதை எல் சார்பாக கண்டு தொங்குகின்ற நீளம் எல்லினுடைய இத்தனை பங்கு என்று சொல்லி விடைக்கு போகலாம். ஓகே தானே? இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கு தானே? இதுல யாருக்காவது ஏதாவது சிறப்பு இருக்கா? இப்ப நான் சொன்னதுல இந்த மாதிரி நிறுவி காட்டினதுல ஏ வந்து g/2 கொண்டு பிரதியிட்டு அந்த நிறுவி எடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா?
சோ இது வந்து உங்களுக்கு சிரமம் கிடையாது. இது என்னுடைய எத்தனை பங்குன்னு சொல்லி இப்படி எடுக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கு. இந்த ராமா கிருஷ்ணா அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ராமா அண்ட் கிருஷ்ணா. இந்த ராமா இஸ் மெத்தடாலஜிக்கல். ராமா வந்து மெத்தடாலஜிக்கான ஒரு ஆள். அவருக்கு ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்றது ராமா. பார்த்திருப்பீங்களா ஸ்டோரியை கேட்டுப்பட்டா உங்களுக்கு தெரியும். சேம் திங் கிருஷ்ணா இருக்கிறார். அது இன்னொரு டிஸ்டிங் கேரக்டர். ராமா வந்து வித்தியாசமான ஒன்று. ராமா சரி கிருஷ்ணா சரி 2 பேருக்குமே எனர்ஜி இருக்குது. எனர்ஜி ஒரே மாதிரியானது தான். பட் கிருஷ்ணா எனர்ஜி வந்து என்ன மாதிரி பாவிக்கிறார் என்பது, ராமா என்ன மாதிரி பாவிக்கிறார் என்பது வித்தியாசம். ராமா தந்த எனர்ஜி ஃபுல்லா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு தான் பார்க்கிறார். இருக்கிற ரூல்ஸ் அப்படியே அதே மாதிரி ஒரு ஐடியலான ரூல்ஸ் ஒபே பண்ற ஒரு ஆளா இருக்கிறதுக்கு ராமா தந்த ஃபுல் எஃபோர்ட்டையும் கொடுப்பார். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஆளாவே இருக்கிறார். ஆனா கிருஷ்ணா அவருக்கு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. அவருக்கு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. அவருக்கு 2 தான் விஷயம். ஒன்று ப்ராப்ளம், மற்ற சொல்யூஷன். சொல்யூஷனுக்கு எப்படியாவது போயிட வேணும் என்பது அவருக்கு பிரச்சனை. அது ரூல்ஸ், மெத்தட் அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. ரைட்? டைரக்டா சொல்யூஷனுக்கு போறது தான் கிருஷ்ணாவோட வேலை. அது 2 கேரக்டரையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இதுல என்ன பிரச்சனை எங்களுக்குன்னு சொன்னா, ராமாவுக்கும் ஆன்சர் கிடைக்கும். ரைட்? ராமா இங்க ஆன்சர். கிருஷ்ணாவுக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணா ப்ராப்ளத்தை பார்த்த உடனே ஆன்சர் கொடுத்தது இல்லையோ? இது என்ன பிரச்சனைன்னு பார்த்த உடனே சொல்யூஷன் எடுத்தது. நீங்கள் கிருஷ்ணாவா இருக்க விரும்புறீங்களா அல்லது ராமாவா இருக்க விரும்புறீங்களா? கிருஷ்ணாவா இருந்தா நல்லது. அப்படித்தானே? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிருஷ்ணாவை தான் இருக்க வரணும். ராமாவா இருக்கிறது பிசிக்ஸுக்கு அது டியூட்டி இல்லை. அது பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு மெடிக்கல் சயின்ஸுக்கு அது ஒரு டியூட்டியா இருக்கலாம். பிசிக்ஸுக்கு அது ஒரு நாளும் ராமாவா இருக்கிறது டியூட்டி இல்லை. கிருஷ்ணாவா இருக்க வரணும். ஓகே, ரைட். ஒருவேளை நீங்கள் ராமாவா இருந்தா கூட ஒரி பண்ண வேண்டாம். இருக்கிற எல்லா மெத்தடையும் சரியான முறை தெரிஞ்சு கொண்டால் கூட உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆகும். எல்லா மெத்தடையும் சரியான முறை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் நீங்க இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணினால் கூட உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆகும். நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கோ இசைக்கல்விக்கோ போகலாம். கட்டாயம் நீங்க கிருஷ்ணாவதன் வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பட் வந்து ஓகே, இதுல பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இதை பார்த்த உடனே நீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். G/2 என்ற ஆரம்புகள் இது போகும். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு உடல்ல அந்த உடலினுடைய நிறை அளவான புவியில அது நிறை அளவான விசை விளைவு விசையா தொழிற்படும் போது G என்ற ஆரம்புல போகும். அப்ப ஏதாவது ஒரு விதமாக அது இந்த விளைவு விசை நான் குறைச்சோம்னா ஆரம்புகள் குறையுது. இப்போ இந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு பகுதியில தொழிற்படுகின்ற விசை தான் இயக்கத்தை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பகுதி விசை வந்து இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கு. அதுங்க நிறைய வச்சு நாங்க இயக்கத்தை எதிர்க்கிறோம். இப்போ இந்த 4 கிலோகிராம் 2 கிலோகிராம் பகுதிய கப்பிக்கால எடுத்து வெளியால சும்மா போட்டு விட்டா அது ஜிஎன் ஆர்டர்ல போயிருக்கு. இப்படி போட்டுவிட்டதால 23 மீட்டர் மாசமா இயங்க வேண்டி வருது. ஏன்னா இவரை வந்து இயக்கத்தை எதிர்க்கிற ஆளாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த பகுதி இயக்கத்துல இவர் எதிர்க்கிற ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நீங்களுடைய புரிஞ்சு கொள்ளப்படும். இந்த 4 கிலோகிராம் திணிவு சும்மா விட்டா அது ஜியோட போயிருக்கும். இந்த 2 கிலோகிராம் திணிவை வச்சு இங்க இருந்த இந்த 40ல கூட 20 நான் இல்லா பண்ணிப்போம். இந்த 20 இங்கல வர 40ல 20 இல்லா பண்ணிப்போம். அது இருக்கிற ஆளாச்சு தண்டை 20ஆல இருக்கிற 20 இல்லா பண்ணிடுவோம். சோ மிச்சமா இருக்கிற 20 தான் விளைவு விசையா வரப்போம். அந்த 20 நியூட்டன் விசைக்கு தான் இந்த 6 கிலோகிராம் திணிவு அங்க வழிபாடு. இங்கேயும் கூட அதான் பிரச்சனை. இங்கால தொங்குற ஆள் தனக்கு சமனான நீளம் அளவுக்கு இங்கால இருக்கிற நிறையை இல்லாமல் பண்ணி போடுறாரு. நிறைய சொல்றது நிறைய இல்லா பண்றது அல்ல, நிறை இயங்குவதற்கு எப்படி பாவிக்கப்படும் இல்லாம பண்ணி போயிடும். அப்ப அதுக்கு மிச்சமா இருக்கிற ஆளுங்க நிறைதான் இயங்குறதுக்கு காரணமா இருக்க போகுது. விளைவுகளாக இயங்குறதுக்கு காரணமா இருக்க போகுது. அப்போ இதுல இப்ப என்ன விஷயம் உங்களுக்கு G/2 என்ற ஆரம்புகள்ல தொகுதி இயங்க வேணும் என்று சொன்னால் இங்க விளைவுகளாக mg/2 அரைவாசி நிறைதான் தொகுதியுடைய இயக்கத்தை விளைவுகளாக ஆதரிக்கின்ற திசை இருக்கப்படும். அரைவாசி நிறைதான் விளைவுகளாக ஆதரிக்கின்ற திசையாக இருக்க வேணும்னா மிச்ச அரைவாசி என்ன இல்லாமல் பண்றது. அப்ப அந்த மிச்ச அரைவாசியில
காவாசி இங்கால கட்டுட்டா இந்த காவாசி மிச்சம் இருக்கிற காவாசி இல்லாம பண்ணிவிடும். இது ஒன்று கொண்டு இது இது எவ்வளவு நிறைய இருக்கோ அது எவ்வளவு நிறைய மற்றதை இல்லாம பண்ணலாம். சோ அரைவாசி நம்மளுக்கு தேவை. உள்ள அரைவாசி வேணும், மிச்ச அரைவாசி இல்லாம பண்ண வேணும். அந்த அரைவாசி என்னன்னு இல்லாமல் பண்றது. அந்த அரை நிச்சயமா நாங்க இல்லாம பண்ண வேண்டிய அரைவாசியில அதுல ஒரு அரைவாசி, அதாவது காவாசி. காவாசி இங்கால விட்டா ஓகே பிரச்சனை. இந்த காவாசி இங்கால இருக்கிற ஒரு காவாசி இல்லாம பண்ணும். சோ மொத்தமா அரைவாசி இங்க ஒரு பிரயோசனம் இல்லாத இருந்ததுல மிச்ச அரைவாசியில் இருக்கிற திசையால பகுதி என்ன. அப்ப அரைவாசி இந்த திசை முழு துணிவுக்கு G/2 என்ற ஆற்றல் போகலாம். இது பார்த்த உடனே ஆன்சர் கொடுத்தாச்சு. ஓகே தானே? இதையே நீங்க ஒரு எனக்கு வெப் பண்ணி காட்டுங்க. இந்த பகுதி வந்து G/3 என்ற ஆற்றல்ல போக வேணும் என்று சொன்னால் இங்கால கொண்டு விட வேண்டிய நீளம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. G/3 என்ற ஆற்றல்ல போகணும்னு சொன்னா இங்கால தொங்கி கொண்டிருக்கும் நீளம் என்னவா இருக்க வேணும்? ஓகே. டக்குன்னு சொல்லுங்க பாபு. ரைட். குவைட் சிம்பிள். இது G/3 என்ற ஆற்றல்ல போக வேணும்னு சொன்னால் மொத்த நிறையினுடைய மூன்றில் ஒரு பங்கு தான் நீங்க தொலைப்பட வேணும். சோ மிச்ச மூன்றில் 2 பங்கை இல்லாம பண்ண வேணும். மூன்றில் 2 பங்கு என்ன இல்லாம பண்ணலாம்? மூன்றில் ஒரு பங்கை இங்கால, மூன்றில் ஒரு பங்கு இங்கால பண்ணா ரெண்டு பேசன் இல்லாம போகும். கீழே தொங்குற மூன்றில் ஒரு பங்கால அது ஆகும். சோ G/3 யோட போகும். உங்களுக்கு விளங்குது. ரைட். இப்போ கேள்வி வருவோம். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேணும். இப்படித்தான் கிருஷ்ணாவாக இருக்கிறது நான் காட்டி தரதை பார்த்து நீங்க கிருஷ்ணாவா மாறினா திரும்பவும் நீங்க ராமர். ஓகே. அது உங்களுக்குள்ள இருந்தே வர வேணும். எப்படி சால்வ் பண்றது என்பது உங்களுக்குள்ள இருந்தே வர வேணும். ஓகே தானே? நீங்க உங்களோட மூளை அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கணும். சரி, இது ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல 14வது கேள்வியில இங்க கோணம் தரப்பட்டது ஆல்பா, sin ஆல்பா சமன் 1/3 என்று தரப்பட்டிருக்குது. பகுதி G/2 என்ற ஆரம்பத்துல என்ன வேணும்? எங்க வேகமா சொல்லுங்க. மொத்த நீளத்துல எவ்வளவு பங்கு நீளம் இங்க நீளம் என்ன சொல்லுவோம்? அந்த குண்டுகள் இணைக்கப்பட்டிருக்குது. எத்தனை குண்டுகள் இங்க அணிக்கணும், எத்தனை குண்டுகள் அங்க அணிக்கணும் கேள்வி கேட்கப்பட்டது. நாங்கள் இப்ப குண்டுகள் எடுத்து போக வேண்டாம். இங்க தொங்க வேண்டிய தெளிவு எத்தனை பங்கு, அது எத்தனை பங்குன்னு சொன்னா எத்தனை குண்டுகள்னு கிடைக்கலாம். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். வேகமா சொல்லுங்க பார்ப்போம். G/2 என்ற ஆரம்பத்தில் போகணும்னு சொன்னா இங்க அணிக்க வேண்டிய குண்டுகள் எவ்வளவு, அங்க அணிக்க வேண்டிய குண்டுகள் எவ்வளவு, sin ஆல்பா சமன் 1/3 என்று தரப்பட்டது. இது நீங்கள் வீட்டுல பண்ணி இருந்திருக்க வேணும். இது எத்தனை பங்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு துணிவுன்னு சொல்ல வேண்டாம், எத்தனை பங்குன்னு சொல்லுங்க. மொத்த துணிவினுடைய எத்தனை பங்கு இங்க அணிக்கப்படும் சமாச்சாரம். தங்கச்சி உள்ள 14வது கேள்விக்கு யோசிக்கணும்.
ரைட். ஓகே, ஒரு ஆன்சர் சரியா வந்திருக்குது. ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு யோசிக்கிறீங்க. ரைட். ரொம்ப இலகுவானது. இங்க பாருங்க, இப்ப இங்கேயும் கூட G/2 என்ற ஆரம்புல தொகுதி எங்க வேணும்னு சொன்னா தொகுதியினுடைய மொத்த நிறையின் அரை பங்கு நிறைதான் விளைவு விசையாக தொலைப்பட வேண்டும். மொத்த நிறையினுடைய அரை பங்கு நிறைதான் விளைவுளாக தொலைப்பட வேண்டும். சோ மிச்ச அரை பங்கு இல்லாமல் பண்ணப்பட வேண்டும். அப்ப இங்க அரை பங்கு நிறை இருக்க வேணும், மிச்ச இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரை பங்கு பற்றி இப்ப நான் கதைப்போம். அந்த என்ன அந்த அரை பங்கு நிறை இல்லாமல் பண்ணப்படும் சொன்னால் இங்கே தொங்குற இந்த இலையினுடைய நிறையின் 1/3 பங்கு இது mg sin theta 1/3 பங்கு நிறைதான் எதிர்ப்பதற்கு பயன்படும். நாங்க ஏற்கனவே பார்த்த கேஸ்ல இங்க தொங்குற நிறை முழுவதுமே எதிர்க்கிறதுக்கு பயன்படும். இதுக்கு இவ்வளவு நீளமான நிறை தொங்கிக்கொண்டிருக்கணும் சொன்னா இவ்வளவு நீளமான துண்டினுடைய நிறை எதிர்க்கப்படும். இவ்வளவு நீளமான நிறை இவ்வளவு நீளமான நிறை நான் பண்ண மிச்சம் விளைவு நிறை காரணமா இருக்கு. ஆனா இங்க என்ன விஷயம் சொன்னா இங்கே இருக்கின்ற நிறையினுடைய 1/3 பங்கு நிறைதான் எதிர்ப்பதற்கு பயன்படும். இங்கால தொங்குறதை எதிர்க்கிறது தான் பயன்பட போகுது. ஆனா தொங்குற நிறை முழுவதுமே எதிர்க்கிறது பயன்படாது. தொங்குறதனுடைய 1/3 பங்கு. என்ன காரணம்? mg என்ற விசை இருக்குது. mg sin theta என்ற விசை தான் தொகுதி வேகத்தை எதிர்க்கிற விசையா வரப்போகுது. mg cos theta இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது சாய்வதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இதுல என்ன வரப்போகுது? 1/3 பங்கு நிறை. அரைவாசி நிறை இல்லாமல் பண்ணப்பட வேண்டும். இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய நிறையில எதிர்க்கிற ஆள் தன்னுடையதை போல 1/3 தான் இல்லாமல் பண்ணுவார். அப்ப இவர் எவ்வளவு நீளமான ஆளா இருக்கிறார்? அரைவாசி விளைவு நிறைக்கு வேணும், அதை விட்டுடுவார். இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரைவாசி யோசிப்போம். அந்த அரைவாசியில இவர் தன்னுடைய நிறையை போல 1/3 பங்கைத்தான் இல்லாமல் பண்ணுவார். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த தொகுதியினுடைய நிறையை போல அரை பங்கு நிறை இல்லாமல் பண்ணப்பட வேணும். அப்ப இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அந்த அரை பங்குல இங்கால கொஞ்சம் இருக்கும், அங்கால கொஞ்சம் இருக்கும். இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரை பங்கு முழுக்கரை கொண்டு இங்க போடலாம். போடாது அதுக்கு அது அங்கால நாங்க புலலா விட்டதுல ஏதாவது இல்லாம பண்ணிப்போம். இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரை பங்குல கொஞ்சம் இங்கால கொஞ்சம் அங்கால வச்சுக்கணும். அதான் அது தங்களுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி இல்லாம போகும். இதுல விஷயம் என்னன்னு சொன்னால் இவர் தன்னுடைய நிறையினுடைய 1/3 பங்கைத்தான் இல்லாமல் பண்ற. அப்ப என்ன கதை? இங்கால இருக்கிறவற்றை 1/3 பங்கு மிச்சமா அங்கால இருக்க வேணும். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி இல்லாம போக வேணும். மிச்ச அரைவாசி விளைவு விசையை உருவாக்க வேணும். ஆக இந்த மிச்ச அரைவாசி விளைவு விசையை உருவாக்குகின்ற அரைவாசியை விட்டுடுங்கோ, இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரைவாசி யோசிங்கோ. இந்த இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரைவாசி இவ்வளவு வந்து வச்சுக்கொள்வோம். இதான் இந்த இல்லாமல் பண்ணப்பட வேண்டிய அரைவாசி. இந்த அரைவாசியில இவர் தன்னுடைய நிறையினுடைய 1/3 வகை நான் பண்றார். அப்ப என்ன கதை? இங்க இருக்கிற நீளத்தை போல இங்க இருக்கிற நீளம் 1/3 பங்கு. சோ இது ஒரு பங்கு, இது 3 பங்கு. இதை போல 1/3 சொன்னா இதை போல 3 பங்கு. ஆக விளைவுள் விசைக்காக நாங்கள் வச்சுக்கொண்ட அரை பங்கு போகட்டும், இல்லாமல் பண்ணப்பட்ட அரை பங்கு இருக்கட்டும். அந்த அரை பங்குல இங்கே 3 அங்க 1 4ஆக பிரிச்சு ஒரு பங்கு இங்க இருக்க 3 பங்கு இங்க இருக்க வேணும். என்ன செஞ்ச இந்த அரைவாசி இங்கே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஆள் எப்படியானவர் என்று பார்த்தால் 4/3 பங்கு தான். ஆனால் இந்த அரைவாசியினுடைய 4/3 பங்கு. ஓகே, அப்படி என்றால் மொத்தத்தினுடைய எத்தனை பங்கு? இந்த அரைவாசிக்கு இவர் 4/3 பங்கு என்று சொன்னால் மொத்தத்தினுடைய எத்தனை பங்கு? 8/3 பங்கு. சரிதானே? இந்த அரைவாசிக்கு இவர் 4/3 பங்கு. ரொம்ப ஈஸியா பாருங்க. இங்க 3 பங்கு, இங்க ஒரு பங்கு சொல்லலாம். ஓகே தானே? இவ்வளவு அரைவாசி, இவ்வளவு அரைவாசி. அப்ப அது 2 சமம். இங்க 4 பங்கு இருந்தா இங்கே 4 பங்கு இருக்கு. இங்கேயும் 4 பங்கு இருக்கு. மொத்தமா எத்தனை பங்கு இருக்குது? 8. 8ல 3 பங்கு இங்கே விட வேணும். 8 குண்டுகள் இருந்திருந்தால், மொத்தமா 8 குண்டுகள் இருந்திருந்தால் 3 குண்டு இங்காலையும் 5 குண்டு அங்காலையும் போட்டால் சரியா இருக்கும்.
தரப்பட்ட கேள்வியில 16 குண்டுகள் தரப்பட்டபடியாக இங்க 6 குண்டுகளும் அங்கால 10 குண்டுகளையும் நாங்கள் விடுவோம். விட்டால் அது G/2 என்ற ஆர்முல போயிடும். ஓகே, இப்படியா விளங்கிட்டீங்களா? இப்போ சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்குதா? சரி, இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? நாங்கள் ஃபார்முலா எழுதுவோம், நீளம் எடுத்துக் கொள்வோம், முன்ன செய்தது போலவே செய்து கொள்வோம். இங்கால எக்ஸ் நீளமான துண்டு இருப்பதாக வச்சுக்கொள்வோம், அங்கால எல் மைனஸ் எக்ஸ் நீளமான துண்டு இருப்பதாக வச்சுக்கொள்வோம். எக்ஸ் நாங்கள் எம்மால பெருக்குவோம், எக்ஸ் இன்டு ஸ்மால் எம் இன்டு ஜி சைன் தீட்டா. இது வந்து எதிர்க்கின்ற விசை. ஆதரிக்கின்ற விசை என்ன? மிச்சமா இருக்கிற எல் மைனஸ் எக்ஸ், எல் மைனஸ் எக்ஸ் இன்டு எம் இன்டு ஜி, இது ஆதரிக்கின்ற விசை. இந்த விசையிலிருந்து கழிக்க வேணும். கழிச்சு விட்டால் அங்கால என்ன வரும்? எம் into L into A என்று வரும். ஓகே, இது ஆதரிக்கின்ற விசை, இது எதிர்க்கின்ற விசை. இதுல இருந்து கழிக்க வேணும், கழிச்ச விளைவு M into L into A க்கு சமப்படுத்த வேணும். சமப்படுத்தினா ஆன்சர் கிடைக்கும். X என்ன வந்தது என்று பார்க்க போறோம். ஓகே தானே? ரைட். சோ இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். 15வது கேள்வியை பாருங்க. மிக இலகுவான கேள்வி 15வது கேள்வி. அதுல உண்மையா அந்த கேள்வி நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரொம்ப சாதாரணமா செய்து முடிச்சிருக்கீங்க. இப்படி P என்ற விசை தெரிவிக்கப்பட வேணும், இது திரும்ப அசைய வேணும்னு சொல்லி கேள்வி கேட்டது ரொம்ப இலகுவானது. இங்கே மியூ என்ற உராய்வு குணகம் இருக்கும்னு சொன்னால் இது திரும்ப அங்காளி பக்கமா அசைய வேணும். சோ இது திரும்பில இந்த பக்கமாக மியூ எம்ஜி என்ற அளவான விசை உராய்வு சொல்லப்பட வேணும். சோ இந்த இலையில இருக்கிற இழு விசை G வந்து மியூ எம்ஜிக்கு சமனா இருக்க வேணும். மியூ எம்ஜி அப்ப இலை முழுவதும் அதே இழு விசை இருக்கும். அப்ப இந்த இடத்துலயும் இழு விசை வந்து டென்ஷன் மியூ எம்ஜிக்கு சமனா இருக்க வேணும். சோ நான் கொடுக்க வேண்டிய விசை 2 மடங்கான விசை கொடுக்க வேண்டிய. கப்பியை பொறுத்தவரை கப்பிக்கு இங்கால பக்கமாக 2 இலையில் இதுல ஒரு மியூ எம்ஜி, அங்கே ஒரு மியூ எம்ஜி, 2 மியூ எம்ஜி விசை இருக்கிறதால நாங்கள் அந்த பக்கமாக 2 மியூ எம்ஜி விசை கொடுத்தாக்கா தொகுதி எங்க வைக்க முடியும். அது மிக இலகுவான கேள்வி. 16வது கேள்வியை பாருங்க. ஒரு நிலைக்குத்தான சுவர்ல திணிவு கொண்டு வைத்து அமர்த்தி பிடிக்கப்படுகிறது. நாங்கள் கொடுக்கின்ற விசையோட உராய்வு என்ன மாதிரி மாறும்னு சொல்லி கேள்வி. நல்லது, இந்த மாதிரி ஒரு நிலைக்குத்தான தளத்துல இப்படியாக திணிவு கொண்டு வைத்து பிடிக்கப்படுகிறது. நாங்கள் திணிவுக்கு இந்த பக்கமாக விசை கொடுக்கிறோம். நாங்கள் கொடுக்கின்ற விசையை அதிகரித்தால் இப்ப இதுல கொண்டு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் இதுல விசை கொடுக்காமல் விட்டா திணிவு இப்படியே கீழே விழுந்திருக்கும். நாங்கள் விசை கொடுத்தா நாங்கள் எந்த அளவு விசை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்க செவ்வன் மனதாக உருவாகும். இங்க இந்த துணி வந்து இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ எந்த போறதில்லை, சமன் இந்த திசையில சமன் இருக்கும். ஆக நாங்கள் கொடுக்கின்ற விசை அளவுக்கு இந்த இடத்துல செவ்வன் மரதாக்கம் உருவாகும். செவ்வன் மரதாக்கம் உருவாகினா திணிவு கீழே வளர்ச்சி இயங்கும் போது உராய்வு தொழிற்பட்டு திணிவு இயங்குறதை எதிர்க்க வலிக்கும். சோ திணிவு இயக்கம் இனி குழம்பும். சும்மா விட்டால் ஜியோட இயங்குறது போல இல்லாமல் இனி இயக்கம் குழம்பும். இங்க நாங்கள் கொடுக்கின்ற விசையோட தொழிற்படுகின்ற உராய்வு எப்படி மாறுபடும் சொல்லி கேள்வி கேட்கிறது. இதுகளுக்கு ரொம்ப இலகுவான விஷயம். செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்குமான இருந்தால் தொழிற்படக்கூடிய உராய்வு கூடும் என்பது எனக்கு தெரியும். சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேணும். தொகுதி வழக்கி கொண்டிருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. இயக்கவியல் உராய்வு என்னன்னு பார்க்கிறது அது எப்பவுமே ஒரே குறிப்பிட்ட பெருமானமா இருக்கும். செவ்வன் மரதாக்கம் என்ன மாதிரி கூடுதோ அதே போல உராய்வும் கூடிக்கொண்டு வரும். ஆக நாங்கள் விசையை கூட்டி கொண்டு வரோம். விசையை கூடி கொண்டு வரோம். செவ்வன் மரதாக்கம் கூடிக்கொண்டு வருது. ஆக தொழிற்படுகின்ற உராய்வும் கூடிக்கொண்டு வருது. ஆனால் நாங்கள் இன்னொன்று அதிகமா யோசிக்கிறோம். திணிவினுடைய இயக்கம் இனி எப்படி நடக்க போகுது என்பதை பற்றி. தொடர்ந்து திணிவு கீழே இயங்கிக்கொண்டே இருக்குமா? இல்லை, இது எங்களுக்கு இன்னொரு சிக்கலான பிரச்சனை. ஏன்னா நாங்கள் விசை கொடுக்கிறோம். செவ்வன் மரதாக்கம் கூடி மேல் நோக்கி தொழிற்படுகின்ற உராய்வு அதிகரித்தால் நாங்கள் சிறிய அளவான விசை கொடுத்து கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் தொழிற்பட்டுக் கொண்டிருந்த உராய்வு சிறிய பெருமானம். சிறிய பெருமானமான உராய்வு தொழிற்படுது புவியீர்ப்பு விசை கீழே தொழிற்படுது. அதனால குட்டி கட்டாயம் ஆரம்பத்துல கீழ் நோக்கி ஆறு மூழ்கித்தான் இருக்கும். தொகுதி கீழ் நோக்கி ஆறு மூழ்கி கொண்டே இருந்திருக்கும். ஆறு மூழ்கி கொண்டு குறிப்பிட்ட அளவான ஒரு வேகத்தை பெற்றுக் கொண்டேதான் இருக்கும். கீழ் நோக்கி ஆறு மூழ்கிறது என்பது எது வரைக்கும் நடக்கும் என்று கேட்டால்
மேல் நோக்கி தொழிற்படுகின்ற உராய் விசை சமன் mg என்ற பெருமானத்தை ரீச் பண்ணும் வரைக்கும் மேல் நோக்கி தொழிற்படுகின்ற உராய் விசை mg என்ற பெருமானத்தை அடையும் வரைக்கும் இது கீழ் நோக்கி ஆர் முடியும். கீழ் நோக்கி mg விசை மேல் நோக்கி உராய் இருக்குது. ரெண்டு விசையும் சமனாக வந்தால் விளைவு இல்லை. அதுக்கு முன்னுக்கு உராய்வு சின்ன பெருமானமாக இருந்ததில்லை, அது கீழ் நோக்கி ஆர் முடி கொண்டிருக்கும். இந்த நிலைமையை அடையும் வரைக்கும் கீழ் நோக்கி ஆர் முடுக்கி இருக்கிறார். அப்போ உராய்வினுடைய பெருமானம் அதிகரித்துக் கொண்டு mgக்கு சமனாக மாற அளவுக்கு இந்த நாங்கள் கொடுத்த விசை அதிகரிக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் உராய்வு சின்னனாகத்தான் வெளிப்பட்டது. நாங்கள் கொடுத்த விசை ஒரு குறிப்பிட்ட நிலைமையில ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை அடையும் போது உராய்வு mgக்கு சமனாக வந்துச்சு. இதுக்கு பிறகு நாங்கள் விசையை கூட்டிக் கொண்டிருந்தா என்ன நடக்கும்? இப்ப குச்சி இயங்கிக் கொண்டிருக்குமா இல்லையா? கட்டாயம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஏற்கனவே ஆர் முடுக்கி பெற்றுக்கொண்ட வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கு. நாங்கள் கொடுக்கிற விசையை கூட உராய்வு மேலும் கூடினால் கீழ் நோக்கி mg தொழிற்படும், மேல் நோக்கி தொழிற்படுற விசை கூடி போச்சு. இப்ப குச்சி இனி அமர்முடுக வலிக்கணும். இந்த எஃபினுடைய பெருமதி ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை அடையும் வரைக்கும் குச்சி ஆர் முடுகி கொண்டுதான் இருக்கும். அந்த பெருமானத்துக்கு மிஞ்சும் போது குச்சி அமர்முடுக வலிக்கணும். ரெண்டு விஷயம் கட்டாயம் நடக்கும். ஆர் முடுகி கொண்டு என்கிறது நடக்கும். ஒரு உச்ச வேகத்தை பெற்றுக் கொள்வார். அந்த உச்ச வேகம் வந்திருக்கின்ற நிலைமையில் தொழிற்படுகின்ற உராய்வு நிறைக்கு சமனாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விஷயை கூட்டினோம்னு சொன்னா செப்பல் முழுதாக கூடும், உராய்வு கூடும். இனி குச்சி அமர்முடுக வலிக்கிறார். அமர்முடுகி கொண்டு போய் அமர்முடுகி கொண்டு போனா கட்டாயம் வேகம் பூஜ்ஜியமாக மாறும். அமர்முடுகலும் அதிகரிச்சு கொண்டிருக்கும். வேகம் பூஜ்ஜியமாகுகின்ற நிலைமையிலே என்ன நடக்க போகுது? இவ்வளத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள போறோம். ஒன்று ஆர் முடுகி கொண்டு வாரது, பிறகு அமர் முடுகி கொண்டு வாரது வேகம் பூஜ்ஜியமா என்றால் அமர்முடுகள் அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னா கட்டாயம் வேகம் பூஜ்ஜியமாகும். சோ இதுவரைக்கும் குச்சி வளர்த்தி கொண்டே இருக்கிறார். இங்க தொழிற்படுகின்ற உராய்வு குணகம் இயக்கவியல் உராய்வு குணகமா இருக்க போது தொழிற்படுகின்ற உராய்வு என்னன்னு கேட்டா கட்டாயம் நாங்கள் நீங்குவார்னு தெரிவிப்பாங்க. வளர்த்தி கொண்டு இருக்கும் போது என்ன செவ்வன்மரதாக்கம் இருக்குது, என்ன உராய்வு குணகம் இருக்கு, ரெண்டையும் தெரிவிக்கா தொழிற்படுற உராய்வு கிடைக்கும். இதுல ஒரு சிக்கலும் கிடையாது. ஆரம்பத்துல தொழிற்படுகின்ற உராய்வு அதிகரித்துக் கொண்டேதான் தரப்படும். இது ஒரு குழப்பமும் இல்லை. இந்த உராய்வினுடைய பெருமானம் இந்த சமன்பாட்டின்படி நாங்கள் பார்க்கலாம். μ/r சமன்பாட்டின்படி பார்க்கலாம். μ/r நாங்கள் சமனா இருக்கும் போது இன்னொரு விஷயம் நாங்கள் μ' போடுறோம். இயக்கவியல் உராய்வு குணகங்களை படிக்கலாம். அடுத்து தொடர்ந்து பாருங்க. இப்ப நாங்கள் கொடுக்கிற திசையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கூட்டிக் கொண்டேதான் இருக்கிறோம். குச்சி ஆர் முடுகி பிறகு அமர் முடுகி இப்போ ஓய்வடைஞ்சிருச்சு. ஓய்வடைந்த பிற்பாடு நாங்கள் திசையை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். இப்ப அதிகமான செவ்வன் மரதாக இருக்குது. இந்த நிலைமைக்கு பிறகு என்ன நடக்கும்? நீங்கள் இதை பற்றி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க சொல்லுவாங்க. குச்சி ஓய்வடைந்த அந்த கணத்துல என்ன நடக்கும்? குச்சி ஓய்வடைஞ்ச கணத்துல மேல் நோக்கி தொழிற்பட்டு கொண்டிருந்த உராய்வு தொடர்ந்தும் இனி அதே பெருமானமா தொழிற்பட இயலாது. குச்சி மேல கொண்டு யோசிப்பாங்க. இதுவரைக்கும் வழியை கொண்டு வரும் வரைக்கும் உராய்வு கூடிக்கொண்டு வந்தது. ஆரம்பத்தில் அது உராய்வு தொழிற்படுந்த உராய்வு வந்து mg விட சின்ன, பிறகு fr என்ற பெருமானம் கூடி mg விட பெருசா போகுது. fr தொடர்ந்து கூடிக்கொண்டே வந்துட்டு ஓகேதானே? ஆரம்பத்தில் mg விட சின்ன mgக்கு சமனா வரும் வரைக்கும் ஆர் முடுக, அதுக்கு பிறகு அமர் முடுக, இப்ப fr கூடிக்கொண்டே வந்துட்டு யோசிப்பாங்க. அந்த ஓய்வடைகின்ற கணத்துக்கு பிறகும் fr என்ற பெருமானம் நாங்கள் சொன்னதை போல பெரிய பெருமானமாகவே இருந்தால் இது நடக்கும். மேல் நோக்கில போகிறது இப்படி ஒரு நாள் இயக்கம் நடக்கிறது இல்லை. குச்சி இப்ப ஓய்வாக இருக்கிறார் என்று சொன்னா ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில இந்த ஒரு மேற்பரப்பை விட்டு மற்ற மேற்பரப்பு வடகு எங்களுக்கு எத்தனைக்குதான்னு பார்க்கணும். எத்தனைக்கு என்ன காரணம்? புவியீர்ப்பு விசையாகும். குச்சி ஓய்வடைஞ்சது இவர் ஏன் வடகு எங்க எத்தனைக்கிற? புவியீர்ப்பு விசையாகும். புவியீர்ப்பு விசையோட வலது எங்க எத்தனைக்கிறார்? உராய்வின் சீன் தன்னால அதிகமான விசையை கொடுக்க ஏதுமாக இருந்தாலும் உராய்வு புவியீர்ப்பு விசைக்கு சமனாகத்தான் இருக்கும். தொழிற்படுகின்ற உராய்வு சடுதியாக குறைவடைந்து குச்சியின் விரைக்கு சமனாக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இது என்ஜி. இந்த வலை இந்த வரைவு f சமன் μ' r என்பதற்கு அமைவானதாக இருக்கும். அங்க நாங்கள் எவ்வளவு விசை கொடுத்தாலும் இந்த விசை என்ஜிக்கு சமனாக இருக்கும். ஓகே, இந்த வரைவு வந்து எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இப்படியான சம்பவம் ஒன்று பார்த்திருக்கோம். ஒரு
துணி கொண்ட வச்சு போட்டு இப்படியாக ஒரு விசை கொடுக்கிறோம். கொடுக்கிற விசையோடு தொழிற்படுகின்ற உராய்வு இந்த மாதிரி மாறுபடுது. இது வேற விசை. இது வந்து F சமன் மியூ மோட் இன்டு ஆர். இந்த படை மியூ டேஷ் இன்டு ஆர். இந்த போக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு நிலைமைகளும் வேறு வேற சரியா புரிஞ்சு கொள்ளணும். இங்கே தொழிற்படுகின்றது நிலையல் உராய்வு, இது எல்லை உராய்வு. இதுக்கு பிற்பாடு தொழிற்படுகின்றது இயக்கவியல் உராய்வு. இங்கே அப்படி இல்லை. இங்கே தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது இயக்கவியல் உராய்வு, இதுக்கு பிற்பாடு தொழிற்படுகின்றது நிலையல் உராய்வு. இந்த இடத்துல சடுதியாக இயக்கவியல் உராய்வு நிலையல் உராய்வுக்கு மாறிவிடும். இங்கே எல்லை உராய்வு நாங்கள் ஒரு காலம் பார்த்துட்டோம். ஓகே தானே? இவ்வளவு விஷயம் விளங்கிட்டீங்களா? தெளிவாக பத்தியில புரிச்சு கொள்ளுங்க. அடுத்தது 17வது கேள்விக்கு வாங்குவோம். இந்த 17வது கேள்விக்கு வாரதுக்கு முன்ன ஒரு தரம் கட் பண்ணி திரும்ப கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 3 minutes டைம் தான் கிடக்குது. கட் பண்ணுறோம், திரும்ப கனெக்ட் ஆகும்.